இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே நாம் குடும்பமாக ஜெபிக்க கூடியிருக்கிறோம். இது ஒரு அசாதாரணமான கால சூழ்நிலை. நம்மால் ஆலயத்திற்கு வர முடியவில்லை. எத்தனையோ மாதங்களாக, நாம் 2 மாதங்களாக திருச்சபைக்கு வர முடியாத சூழ்நிலையிலே இந்த கொரோனா பாதிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் அவருடைய சன்னிதானத்திலே நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்படியாக, நமக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவனை நோக்கி நாம் பார்க்கும்படியாக நாம் சிறிது நேரம் நாம் ஜெப நிலையிலே இருப்போம். நம்மை ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் வேறு எங்கும் சென்று நம்முடைய கவலைகளையும் நம்முடைய மனபாரங்களையும் சொல்ல இயலாத சூழ்நிலையிலே நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிற கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் அவருடைய சன்னிதானத்தை நோக்கி பார்ப்போம். சங்கீதக்காரன் 121 சங்கீதத்தில் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நாமும் நமக்கு ஒத்தாசை செய்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க, அவருடைய சன்னிதானத்தில் நாம் நிற்க நாம் அனைவரும் ஒன்று கூடி சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். அவர் நம் காலை தள்ளாட விட்டார். நம்மை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் நம்மை காக்கிறார். அவர் நம் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயும் இரவிலே நிலவாயும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவரின் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் நம் போக்கையும் நம் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை திருச்சபைக்காக, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக, விசேஷமாய் ஆலயத்துக்கு வர முடியாமல் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபையாருக்காக நாம் ஜெபிப்போம். அதே போல தேசத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக, எல்லா திருச்சபைகளுக்காக, இன்னுமாய் எல்லா திருச்சபை சார்ந்த குடும்பங்களுக்காக, நம்முடைய விசேஷமாய் IALC திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சபைகளிலே எத்தனையோ பேர் குடும்பங்களிலே 2 மாதமாக ஜெபித்துக் கொண்டும் ஆலய ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டும் எல்லா இல்லங்களும் இப்பொழுது ஒரு சிறு சபைகளாய் வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாம் அனைவரும் சீக்கிரமாய் ஆலயத்திற்கு வந்து அவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்து, தாவீது சொல்கிறது போல உங்களுடைய ஆலய பிரகாரங்களில் தங்கியிருப்பதே நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறானே, அவனுமாய் நாம் சபைகளுக்காக, நம்முடைய சபை மக்களுக்காக, பிரச்சனையில் இருக்கிற சபை மக்களுக்காக, வியாதியாக இருக்கிற சபை மக்களுக்காக, இன்னுமாய் குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும்படியாக நாம் இப்பொழுது ஒரு இந்த ஜெப குறிப்பாக நாம் ஜெபிப்போம்.
மறவா இயேசு மறவா நம்மை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவார் இயேசு மறவா நம்மை உருவாக்கின இயேசு மறவா மறவார் இயேசு மறவா நம்மை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவார் இயேசு மறவா நம்மை உருவாக்கின இயேசு மறவா. எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக இந்த நல்ல தருணத்தின் தந்தமைக்காக, சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காய் உம்முடைய பாதப்படியில் வருகிறேன் தகப்பனே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தகப்பனே, உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் செய்த அக்கிரமங்கள் நிமித்தமாக, நாங்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாக நீர் அனுமதிக்கப்பட்ட இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட தகப்பனே, மக்கள் ஏங்கி தவிக்கிறதை நீர் அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடும் போது நீங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலகட்டங்களிலும் கூட தகப்பனே, உம்முடைய வேத புத்தகம் 146% விற்கப்படுகிறது, வர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, திருச்சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது தகப்பனே. நாங்கள் திருச்சபைகளில் ஒன்றாய் கூடி துதித்து உம்மை ஆராதிக்க முடியாத சூழலில் இருக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் கூட தேவன், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். இந்த சூழ்நிலைகள் நீர் அனுமதிக்கப்பட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த கொரோனா வியாதியானது சீக்கிரம் அழிக்கப்படவும், ஆண்டவரே, அரசாங்கங்கள் இந்த லாக்டவுனை எடுக்கவும், ஆண்டவரே, திருச்சபைகள் திறக்கப்படவும், நாங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆண்டவரே புதிய ஒரு எழுப்புதலோடு உம்முடைய திருச்சபைகளில் நாங்கள் வரவும், உம்மை போற்றி புகழ்ந்து பாடவும் ஒரு நல்ல சிலாக்கியத்தை நீர் சீக்கிரமாய் எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவருடைய தேவைகளை சந்தித்தருள்வீராக. ஒருபோதும் அவர்கள் சோர்ந்து போகாத வண்ணம் அவர்கள் சொந்த வீடுகளில் அவர்களுடைய ஆண்டவரை முழங்கால்களை முடக்கி உம்மை ஆண்டவரை உம்மை தேடவும், உம்மை போற்றவும் நீர் கொடுக்கும் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, குறிப்பாக எங்கள் ILC திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கிராம திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதகர்கள் சோர்ந்து போகாத வண்ணம், விசுவாசிகள் சோர்ந்து போகாத வண்ணம் நீர் அவர்களை தேற்றியுள்ளவீராக. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பு எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக எங்கள் வான்மலர் ருத்ரன் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் திருச்சபையை ஆசீர்வதியும். திருச்சபை போதகர், அவருடைய குடும்ப மனைவியை ஆசீர்வதிக்க தகப்பனே. விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க தகப்பனே. எந்த விதத்திலும் அவர்கள் சேதப்படாமல் தகப்பனை நீர் பாதுகாத்துக் கொள்ள வழி நடத்தும். துதி, கனம், மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிற மீட்பர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Baby
இந்த கொரோனா பிரச்சனையிலே ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸா இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்காக, நம்முடைய சபையை சார்ந்த மருத்துவ பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக, இன்னுமாய் இந்த கொரோனாவோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்காக, தனியார் ஊழியர்களுக்காக, துப்புரவு தொழிலாளர்களுக்காக, போலீஸ் அபிஷியல்ஸ்க்காக, அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்காக, மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளவும் இந்த கொரோனா வைரஸ்க்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஃப்ரண்ட்லைன் ஃபோர்ஸஸ்க்காக நாம் ஜெபிப்போம். நம்ம மத்தியில் சகோதரர் ஜெபிப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடி வரும்போது அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறாச்சா. வானமும் பூமியும் விழுந்தாலும் என் வார்த்தை ஒழித்து போவதில்லை என்று சொன்ன உடைய வேதத்தின்படி ஆண்டவரே எங்களை நீ உயிர்ப்பேன் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே நாங்கள் காலையில் கேட்ட இந்த வார்த்தை எங்களோடு கூட நீர் பேசினீர். ஆண்டவரே இடைப்பட்ட நேரத்தில் எங்களோடு நீர் இடைக்கட்டினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்புகளுக்காக ஒரு விஷயம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் ஆண்டவரே தேசம் முழுவதுமாக ஆண்டவரை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிற இந்த தாக்கம் ஆண்டவரே எங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எசப்பா நீர் உயிர் ஆண்டவரை உயிர்ப்பையும் ஆண்டவரை கர்த்தாவே அந்த ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸில் ஆண்டவரை பாதிக்கப்பட்ட அந்த மக்களை ஆண்டவரை உடைய கரத்தினால் ஆண்டவரை நீர் தொட்டு சுகப்படுத்தும். ஆண்டவரே குறிப்பாக மருத்துவத்துறையில பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த மருத்துவர்களையும் ஆண்டவரே செவிலியர்களையும் ஆண்டவரே அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வார்ட்மேன் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பணியில ஆண்டவரை ஒத்துழைக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கரம் தொட்டி நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை மேன்மேலும் பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆண்டவரே கர்ப்பவதியாக இருக்கிற அந்த டாக்டர்ஸ் கூட எங்களுக்காக மருத்துவர் ஆண்டவரை உழைக்கிறார்கள். ஆண்டவரே அதை பாராமல் இரவும் பகலும் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவரே நீர் தொட்டு சுகப்படுத்தும். ஆண்டவரே அவர்களோடு கூட நீர் பாதுகாப்பு தந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் சுவாமி. அதே போல ஆண்டவரே காவல்துறையில் ஆண்டவரை பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே உயர் அதிகாரிகளையும் அவர்களோடு கூட இணைந்து செயல்படுகின்ற ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் அவர்களோடு கூட ஆண்டவரே அசிஸ்டன்ட் எஸ்ஐ கான்ஸ்டபிள் ஒவ்வொருவரையும் டிராபிக் போலீஸ் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பேராக சந்தித்து அவர்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு அவர்கள் குடும்பத்தாரையும் அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களை நீர் பாதுகாத்து தந்தை வழிநடத்துங்க சுவாமி. அதே மாதிரி கர்த்தாவே துப்புரவு பணியாளர்களையும் ஆண்டவரே நீரை ஆசீர்வதித்து அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற காரியங்களே ஒரு ஆபத்தான காரியங்கள் சொன்ன ஆண்டவரே அவர்களோடு கூட ஆண்டவரை எத்தனை பேர் ஆண்டவரை துப்புரவு பணியாளர்களுக்கு எத்தனை பேர் கொரோனா வைரஸ் வந்திருக்கிற சுவாமி அந்த தாக்கத்திலிருந்து நீர் விடுதலை தரும்படியாக ராஜா அவர்களோடு கூட ஆண்டவரே நீர் இடைப்பட்டு அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து இன்னும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்துங்க சுவாமி. அவர்களோடு கூட இணைந்து நாங்கள் கோஆபரேட் பண்ணும் சுவாமி. அவர்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் கட்டுப்பட வேண்டும். ஆண்டவரே இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து நீ வழிநடத்தும் சுவாமி. இரக்கத்திற்கு நீர் ஐஸ்வர்யவானாக இருக்கிற ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கு உண்டு என்று நாங்கள் வசனத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆகவே தகப்பனே எங்களை நீர் பாதுகாத்து நீ வழிநடத்துங்க சுவாமி. இன்னும் யார் ஆண்டவரே கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் சீக்கிரமாக ஆண்டவரே அந்த பழைய நிலைமைக்கு வர்றதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிற ராஜா. ஆண்டவரே நீர் ஒருவர் ஆண்டவரே எகிப்துக்கு வர பண்ணின வியாதியை நான் உங்கள் மேல் நான் வர பண்ணேன் என்று சொன்ன உடைய வேதத்தின்படி ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை நீ வழிநடத்துங்க சுவாமி. புதிய கனம் மதியம் எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. அவருடைய
இருக்கிறார், நம்மை காப்பாற்றுவார், நம்முடைய எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி மீட்டு காப்பார். விசேஷமாக இந்த நேரத்திலும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, கிட்டத்தட்ட 2 மாதங்களாக வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக, ஒருவேளை உணவுக்கே பரிதவிக்கிற மக்களுக்காக, இந்த தொலைக்காட்சியிலே இந்த சோசியல் மீடியாக்களை பார்க்கிறோம். இந்த புலம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து செல்கின்ற ஒரு கோர காட்சி. ரயில்வே டிராக்ல நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஆக்சிடென்ட்ல ட்ரெயின் ஏறி மரித்து போகிறார்கள். எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் இழந்து எப்படியாவது எங்களுடைய சொந்த தேசத்திற்கு போய்விட மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், இது வெளிநாட்டிலிருந்து வேலைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற இந்தியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதே போல வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், ஆனால் வந்த கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் என்று அழைக்கப்படுகிற புலம்பெயர்ந்த பணியாளர்கள் ஒருவேளை உணவு கூட சரியாக இல்லாமல் எப்படியாவது எங்களுடைய ஊருக்கு போக வேண்டும் என்று தவித்துக் கொண்டு தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. திருச்சபையாக இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த மக்கள் கர்த்தரை அறியாத மக்கள், நாம் அவர்களுக்காக பரிதாபப்பட வேண்டும், அவர்களுக்காக பரிதவிக்க வேண்டும், அவர்களுக்காக மன்றாட வேண்டும். நம்முடைய சகோதரர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறவரான எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, திருநாமத்தினால உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய பிரகாரங்களில் இருந்து ஆண்டவரே உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, சாலமோன் தேவாலயத்தை கட்டின போது யார் வந்து இந்த ஆலயத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் உம்முடைய செவிகள் அதற்கு திறந்தவைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்த போது ஆண்டவரே, அந்த ஜெபத்தை நீங்க கேட்டீங்களே. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் ஆலயத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு எல்லாம் உம்முடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நல்ல நிலைமைகளிலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ தருகிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான உணவு, உறைவிடம் எல்லாவற்றையும் நீ தருகிறீர். ஆண்டவரே, ஆனாலும் கூட ஆண்டவரே, இவைகள் எல்லாம் இல்லாத அநேக மக்கள் எங்கள் மத்தியிலே உண்டு. ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் பரிதவிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இந்த உலகத்தில் இருந்த போது ஆண்டவரே, மேய்ப்பல் இல்லாத ஆடுகளை கண்டபோது அவர்கள் மேல் நீர் மனதுருகி நீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே கர்த்தாவே, உண்மை சேவிக்கிற மக்களா இருக்கிற எங்களுக்கு அதே மனதுருக்கத்தை நீர் தந்திருக்கிறீங்களா. ஆண்டவரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மக்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இவர்களுக்கு இறங்கும்படியா நாங்கள் சுமிக்கிறோம். அநாதை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, திக்கற்றவர்களுக்கும் நீர் தகப்பனா இருக்கிறீங்களா. ஆண்டவரே, இவர்களையும் ஆண்டவரே நீர்தான் உருவாக்கினீர். நீர்தான் ஆண்டவரே அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் எல்லோரையும் ஆண்டவரே நீர் நேசிக்கிறவரா நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒருவரையும் ஆண்டவரே நீர் புறம்பே தள்ளுகிற தேவன் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த கடினமான சூழ்நிலையிலே ஆண்டவரே, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலமான பட்டணமா நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆபத்து காலத்துல நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையா நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்காக நாங்கள் சுமிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கடந்த மாதங்கள் எல்லாம் ஆண்டவரே அநேக கஷ்டப்படுகிற ஆண்டவரே இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் உங்களுடைய கரத்துல நாங்கள் தரணும். ஆண்டவரே, நாங்கள் வாழ்வாதாரத்தை தேடி ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து ஆண்டவரே இத்தனை நாட்கள் ஆண்டவரே அவர்கள் எங்களுக்காக வேலை செய்து ஆண்டவரே எங்கள் கட்டிடங்களை கட்டி ஆண்டவரே எங்களுடைய கட்டுமான பணிகளுக்கு அவர்கள் உதவி செய்து வந்தார்கள். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே கடந்த நாட்களிலும் அவர்கள் அநேக வித பாடுகளுக்கு இன்னல்களுக்கு அவர்கள் ஆளாயிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோமே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் செய்தியிலே பார்க்கிறதை போல ஆண்டவரே கூட்டம் கூட்டமாய் அவர்கள் அலைந்து திரிகிறதை நாங்கள் பார்க்கும்போது அவர்களுக்காக நாங்கள் சுமிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் ஆண்டவரே வாழ்வாதாரத்தை இறந்து ஆண்டவரே இருக்க இடம் இல்லாமல் உணவில்லாமல் தவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. நீர்தாமே அவர்களுக்கு இறங்கும்படியா நாங்கள் சுமிக்கிறோம். ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான மைல்கள் ஆண்டவரே
ஆண்டவரே சாலை விபத்துகளோ ஆண்டவரே ரயில் விபத்துகளிலோ சிக்கி மாண்டு போகாதபடி நீர் அவர்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே அவர்களுடைய சுய தேசத்திற்கு ஆண்டவரே அவர்களை பத்திரமா நீங்க கொண்டு போய் சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்திலே வழி நடத்தின தேவன் ஆண்டவரே இந்த மக்களோடு கூட இருந்து ஆண்டவரே அவர்கள் சொந்த ஊருக்கு பிரயாணப்படும்படியாய் நீர் அவர்களை பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக வயதான மக்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே சிறு குழந்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். தாய்மார்களை நாங்கள் பார்க்கிறோம். நீர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவர்களை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஆண்டவரே மீண்டுமாய் அவர்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதே போல இந்த சூழ்நிலையில ஆண்டவரே பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே பிசினஸ் செய்கிற எல்லா மக்களையும் ஆண்டவரே சிறு குறு தொழில்களை செய்கிற எல்லா மக்களையும் உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். விவசாயிகளை உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே இந்த பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே கலங்கி நிற்கிற அவர்களை நீர் கண்ணோக்கி நீர் பார்ப்பீராக. நீர் தாமே ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஏற்ற ஆண்டவரே வாசலை நீர் திறந்து ஆண்டவரே அவர்களுடைய எழுந்து போன எல்லா ஆண்டவரே காரியத்தை நீர் கட்டி எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்வாதாரத்தை அவர்கள் பொருளாதாரத்தை அவருடைய பிசினஸை தொழிலை நீங்க ஆசீர்வதித்து நீர் கட்டி எழுப்புவீராக. கர்த்தாவே ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க பட்டணத்துல ஆண்டவரே இந்த சென்னை மாநகர்ல ஆண்டவரே பிளாட்ஃபார்ம்ல வசிக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரே அநேக குடிசை வாழ் மக்கள் உண்டு. ஆண்டவரே அவர்களெல்லாம் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாள்தோறும் ஆண்டவரே கூலி வேலை செய்து தின கூலியை நம்பி இருக்கிற அநேக மக்கள் உண்டு. நீர் தாமே அவர்களை ஆதரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழை குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு நீர் தாமே இறங்க வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சிறையிருப்பின் நாட்கள் எல்லாம் ஆண்டவரே சீக்கிரத்திலே முடியும்படியாய் ஆண்டவரே இதிலிருந்து ஆண்டவரே நாங்கள் வெளியேறும்படியாய் எங்கள் சிறையிருப்பின் நாட்களை நீர் தாமே முடிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரிடத்துல நாங்கள் போவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. நீர் தாமே எங்களுக்கு அடைக்கலமா நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவரே? உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஏற்ற காலத்தில் ஆண்டவரே இதெல்லாம் நீர் மாற்றி ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பும்படியாய் எங்களை நீர் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே? பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாது என்று நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று எங்களுக்கு நீ சொல்லி இருக்கிறீரே. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்பி ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நாங்கள் கடந்து போகிறோம். நீ தாமே எங்களை இம்மட்டுமாய் நீர் வழி நடத்தினீர். இனிமேலும் நீர் எங்களை நடத்துவீர். எங்களை கரம் பிடித்த தேவன் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நீர் எங்களை கரம் பிடித்து நீர் நடத்துவீர் என்கிற விசுவாசத்துல நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும்படியாய் எங்களோடு கூட நீர் தங்கி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு நாள் ஏற்ற
ஊழியர்களுக்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபை போதகர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாய் இந்த 2 மாத காலங்களிலே நிறைய ஆலயங்கள் திறக்கப்படாமல் இதே சபை வளாகத்திலே 5 ஆராதனை நடக்கும். இப்பொழுது அதையெல்லாம் நடக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறதால் அந்த போதகர்கள், ஊழியக்காரர்கள், இன்னுமாய் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய திருச்சபைகள், அந்த திருச்சபை சார்ந்த போதகர்கள், நிறைய திருச்சபைகளுக்கு மக்கள் வர முடியவில்லை, போதகர்கள் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையிலே சில சபைகள் வறுமையிலே இருக்கிற சபைகளுக்காக விசேஷமாகவும் மிஷனரி ஊழியர்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே கர்த்ததாமே அவருடைய தேவைகளை சந்திக்கவும், இந்த காலங்கள் சீக்கிரத்திலே மாறி மறுபடியும் அவருடைய வார்த்தை எங்கும் பிரஸ்தாபமாகவும் அவருடைய நாமம் எங்கும் மகிமைப்படவும் இந்த ஊழியர்களை கர்த்தர் ஒரு புதிய உத்வேகத்தோடு எடுத்து பயன்படுத்தும்படியாகவும், திருச்சபைகள் எல்லாம் ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஸ்தலமாக மாறும்படியாகவும், அவரை துதிக்கின்ற ஒரு ஸ்தலமாக மாறும்படியாகவும், நம்முடைய ஊழியர்களுக்காகவும் மிஷனரிமார்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இக்கட்டான நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே மகத்தான வெற்றியை எங்களுக்கு தரும்படியாகவும், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக குறிப்பாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே முன்பாக இருக்கிற இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே மக்கள் சுவாமி ஆண்டவரே வேதனையோடு ஆண்டவரே இருக்கக்கூடிய நிலையில் எங்களுக்கு யார் உதவுவாங்க, எங்களுக்கு யார் நல்ல வார்த்தையை சொல்வார்கள் என்று நீ தவித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரே இப்படிப்பட்ட ஊழியர்கள் சுவாமி உடனிலிருந்து பெற்றுக்கொண்டு வந்து அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய மனதிற்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும். தேவன் அவர்களோடு பேசும்போது அவர்களுக்கு எவ்வளோ வெற்றியுள்ள வாழ்க்கையை அங்கே தர முடியும் என்று ரசித்து பார்த்தது மக்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு நாங்கள் கேட்கணும், நாங்கள் ஆலயத்துக்கு போகணும், அவரை ஆராதிக்கணும் என்று நினைக்கும் போது ஆண்டவரே இப்படி இந்த ஊழியர்களை வல்லமையாக உபயோகப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஊழியர்களை ஆண்டவரே நீ சந்திக்க வேண்டுமாக, அவர்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உடைய ஊழியர்கள் சுவாமி ஒருபோதும் ஒரு விஷயத்திலையும் குறைபடாத பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கேட்கிறோம் சுவாமி. ஆலயங்கள் கூடியிருப்பது எவ்வளோ வருத்தமுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் சுவாமி. ஆண்டவரே இந்த ஊழியர்கள் சுவாமி உமக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுக்கு ஊழியம் செய்ய வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவங்க வெளியே போக முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் சுவாமி. எங்கே போனாலும் தடை, எங்கே போனாலும் நோய்களின் அறிகுறியாக இருக்குது சுவாமி. ஆண்டவரே இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை அர்ப்பணித்து ஆண்டவரே அநேக ஆண்டவரே ரிஸ்க் எடுத்து ஆண்டவரே உடைய ஊழியத்தில் ஆண்டவரே அவர் வார்த்தையை கொடுக்கும்போது ஆண்டவரே நீ அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய தேவையை சந்திக்க எங்களுக்காக ஜெபிக்க ஊழியர்கள் யாராவது இருப்பார்களா என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது சுவாமி. எவ்வளோ ஆண்டவரே ஊழியர்களுக்கான வேலை இருக்குது சுவாமி. ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஊழியர்களை நீ சந்திக்க வேண்டுமா கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே யார் ஒருவரும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரை உற்சாகப்படுத்தி ஜெபத்திலையும் ஆறுதலையும் தேர்தலையும் சுவாமி அவர்களை கட்டமைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆதி அப்போஸ்தல சபைகளில் சுவாமி எவ்வளோ ஒரு கொடுமையான ஆண்டவரே காலகட்டத்துக்குள்ளாக போகும்போது அவருடைய ஊழியர்கள் எப்படியாக வார்த்தைகளை கொண்டு சென்று மக்களுக்கு சேர்த்தார்கள் சுவாமி. இன்னைக்கு எங்கள் கையில் அந்த வேதம் இருக்குதுன்னா அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் ஆண்டவரை எடுத்த முயற்சிகள், ஆண்டவரை தங்களை ஆபத்துக்குள்ளாக உட்படுத்தி கொண்டு செய்தார்கள் சுவாமி. இந்த ஊழியர்களும் அதே மாதிரி செய்து கொண்டு வருகிறார்கள் சுவாமி. நீர் இப்படிப்பட்ட ஊழியர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வான்மலர் சபை ஆண்டவரே அநேக ஆண்டவரே ஊழியர்களுக்கு தாங்கி கொண்டு வந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து சுவாமி ஜெபத்திலையும் சுவாமி உதவிகளையும் ஆண்டவரே நீர் இப்படியாக எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மட்டுமல்லாமல் சுவாமி அநேக ஐஎல்சி சபைகள் சுவாமி ஆண்டவரே எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே மரத்தடியிலையும் ஆண்டவரே ஸ்கூல் பள்ளிக்கூடங்களையும் சுவாமி இருந்த வேலைகளையும் சுவாமி கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தாங்க சுவாமி.
ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. மட்டுமில்லாமல் அநேக ஊழியர்கள் சுவாமி ஆண்டவரே கிராமப்புறங்களில் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே அங்கே எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாதபடிக்கு சுவாமி அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது சுவாமி தங்களுடைய பாதுகாப்பை கூட ஆண்டவரே பார்க்காமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அப்படிப்பட்ட ஊழியர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக தாங்குகிற ஜபத்திலையும் ஆண்டவரே பொருளாதாரத்தில் தாங்கக்கூடிய அளவுக்கு எங்களை ஆண்டவரை உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எங்கள் முழங்கால்களை முடக்கி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் வெற்றியை தருகிற தேவன் சுவாமி. ஆண்டவரே உடைய ஊழியர்களை பாதுகாத்து வந்ததை வேதத்தில் நாங்கள் படித்திருக்கிறோம் சுவாமி. இப்படியாக இந்த காலத்தில் நீர் செய்வதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட சபைகளை சுவாமி இப்படிப்பட்ட ஆண்டவரே ஊழியத்தில் பாரம் கொண்ட ஊழியர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. மட்டுமில்லாமல் சுவாமி ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து அநேக இடங்கள்ல ஆண்டவரே இன்னும் ரிமோட் பிளேசஸ்ல சுவாமி உழைத்து கொண்டிருக்கிற உடைய மிஷனரிகளை ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. எவ்வளோ பெரிய தியாகம் சுவாமி. கிறிஸ்துவை எப்படியாவது கொண்டு போய் அந்த மக்களிடத்தில் சேர்க்கணும். அவங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை பெற்றுக்கொள்ளணும். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே தங்களுடைய உயர்வும் அதிகமாக ஆண்டவரை மக்களை நேசிக்கக்கூடிய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற உடைய உண்மையான ஊழியர்களை சுவாமி மிஷனரிகளை நீர் பார்த்து ஆண்டவரே அவர்களை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுடைய தேவையை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்களுடைய சுகவீனத்திலே அவர்களுக்கு சுகத்தை பேசும்படியாக உங்களிடத்தில் கேட்கிறோம் சுவாமி. அவர்களை ஆண்டவரே உற்சாகப்படுத்தி ஆறுதல் படுத்தி இன்னும் அதிகமாக உமக்காக உழைக்க கிருபை செய்யும்படியாக கேட்கிறோம் சுவாமி. இன்னும் இங்கே இருக்கிற FNPB மிஷனரிஸ் ஜென்ஸ் மிஷனரி YBC இன்னும் அநேக ஆண்டவரே மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்குது சுவாமி. ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எவ்வளோ கட்டுப்பாடுகள் நிமித்தமாகவும் சுவாமி அவர்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே அவர்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே அவர்களை உபயோகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த ஒரு ஊழியக்காரரும் சுவாமி ஊழியத்தை விட்டு பின்னோக்கி வந்துட வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே நீர் அழைத்த தேவன் சுவாமி. நீர் உண்மையுள்ள தேவன் சுவாமி. ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாக்குத்தத்தம் மாறாதது இருப்பதற்காக நன்றி சுவாமி. அவர்களை ஆசீர்வதி, அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி, அவர்கள் மனைவிகளை ஆசீர்வதிக்கும் சுவாமி. ஆண்டவரே அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்கள் போகும்போது வரும்போது உங்களுடைய பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்கு நீர் வேதத்தில் கொடுத்திருக்க அத்தனை ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படியாக இந்த ஊழியத்திற்காக உதவி செய்து கொண்டிருக்கிற அநேக ஆண்டவரே மக்களை நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இவர்களும் சுவாமி இந்த பண பற்றாக்குறையினால வேலையை இழப்பு நிமித்தமாக அப்படி சப்போர்ட் செய்யக்கூடாத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவரே நீ அப்படிப்பட்ட மக்களோடு பேசும். அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து மிஷனரிகளை தாக்கும் ஆண்டவரே அவர்களோட ஊழியத்தில் ஆண்டவரை பங்கு பெற கிருபை செய்யும் சுவாமி. இந்த தேசம் ஆண்டவரே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்றால் ஏதோ ஒரு மூலையில் இருந்த ஒரு மிஷனரி ஒரு ஊழியர் ஆண்டவரை தங்களை தாழ்த்தி இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணித்தது மூலமாக தான் இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது சுவாமி. இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்து கொள்ளாத அநேகருக்கு சுவாமி ஆண்டவரை நீருடைய வார்த்தையை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இதை பலப்படுத்துங்க சுவாமி. மிஷனரி ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. ஊழியர் ஒவ்வொருத்தரையும் தாங்க, சபைகளை ஒவ்வொருத்தரையும் தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய விசேஷத்த அற்புதத்தை ஆண்டவரே இந்த காலத்தில் செய்யும்படியாக கேட்கிறோம் சுவாமி. நீ பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறது.
இருக்கிற இடத்திலே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து எல்லா ஜெபங்களுக்காக நான் ஜெபிப்போம். ஜெபமே ஜெயம். ஜெபத்திலே நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் ஜெபத்தில் தரித்திருக்க நாம் ஒப்புக்கொடுப்போம். இப்பொழுது நாம் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நாம் கற்பித்த ஜெபத்தை எழுப்புமாக. பரமனின் பிதாவே, உம்முடைய நாமம் சொல்லுதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் செய்யப்படுவதாக, அன்றைய வேண்டிய ஆகத்தார் எங்களால் மனிதன் பாவம் பண்ணி ராஜ்யம் வல்லமை மகிமையும் எங்களுடைய ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செலவார்